ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். அதே சமயம் சேவிங்ஸில் எப்படி நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நம்ம கூட ஒருத்தவங்க இருந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு உனக்கு தேவையா அதுன்னு. அதேமாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா பொறாமைப்படுவாங்க. ஏதாவது ஒன்று வாங்கணும் போகணுன்னு சொன்னோம்னா உடனே பொறாமை வரும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு முதல்ல பிடிக்காது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், அதை நம்ம எப்படி இது பண்ணலான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க, கெடுக்கலான்னு. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்கிட்டேருந்து நீங்கள் முழுமையாக விலகி இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னேறதுக்கான முதல் படி. அந்த மாதிரி முன்னேறிக்கோங்க. நல்லவங்களும் இருப்பாங்க, நல்ல உறவுகள், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருப்பாங்க, நமக்கு நல்லது நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறவங்க கிடைக்கிறது ஒரு வரம் தான். நம்மளுக்கு அது மாதிரி கிடச்சிட்டாங்கனாக்கா அவங்க சொல்கிற ஒரு அட்வைஸ் நமக்கு நல்லதாகவே இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது நம்ம எது பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு பொறாமை குணத்தை உண்டாக்குது அப்படின்னா, நம்ம அவங்க கூட பழக நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், இவங்க நம்மளை பற்றி இது நினைக்கிறாங்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்திலே வீடு நாங்கள் கீழே கட்டினது உங்களுக்கு தெரியும். நான் 2015 தம்பி பிறந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்னு வச்சுக்கலாம். தம்பி ஏஜ் பிறந்து 1 இயரில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் வீடு கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் லோன் போட்டிருந்தாங்க. அந்த லோன் அமௌண்ட் வந்ததும் நாங்கள் ஃப்ளாட் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ளாட் எங்களுக்கு அப்போ அமையல. சரி வீடு கட்டலான்னு முடிவு பண்ணி மேலே சரி நமக்கு ஏதோ ஒரு வாடகை சின்னதாக போட்டு போட்டு ரெடி பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புகள். எல்லாருமே இது ஏன் இப்போ உனக்கு தேவையில்லாத வேலை வீடு. எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு இந்த காசெல்லாம் இதில் போடுறது வேஸ்ட்டு, வெளில வட்டிக்கு விட்டாக்கா நம்மளுக்கு வட்டி இது ஆகும், அதில் போடுங்க இதில் போடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத வீட்டில் போட்டுன்னு இருக்கிற நீ வீடு கட்டுறது வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க எல்லாமே இன்றைக்கி வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நீ பண்ணது இன்றைக்கி சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அன்றைக்கி நம்மளை செய்யாதன்னு தடுத்ததும் அவங்க தான். இது பண்ணாத போகாத, உனக்கு இப்போ தேவையில்லாத வீட்டில் போட்டுனுக்கிற, வட்டிக்கு விட்டா அந்த காசு நிறைய உனக்கு பெருகும் அப்படி இப்படின்னு. இவருக்கு அந்த வட்டி விஷயத்தெல்லாம் இவருக்கு விருப்பம் கிடையாது, எனக்குமே கிடையாது. நமக்கு எதுக்கு அந்த இதுன்ட்டு நமக்கு தேவை என்னவோ அதை பண்ணி வச்சுக்கொண்டு நாங்கள் வீடு ரெடி பண்ணோம். 2 லட்ச ரூபாயில் பத்தாது. உங்களுக்கே தெரியும், நான் வீடு கட்டி 10 வருஷம் ஆகிடுச்சி, பத்தாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஆரம்பிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஜுவல்ஸ்லாம் விற்றுட்டேன். 22 பவுன். கீழ் வீடு கட்டும்போது ஒரு 10 பவுனும், மேல் வீடு கட்டும்போது ஒரு 12 பவுனும் விற்றேன். கீழ் வீடு கட்டும்போது நாங்கள் என்னோட விருப்பத்தில் தான் விற்றேன். மேல் வீடு கட்டும்போது தான் இன்னொருத்தவங்க விற்றாங்கன்றதை பார்த்துட்டு நானும் விற்றது. நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் உங்ககிட்ட. அது மாதிரி பண்ணது மேல் வீட்டில் தான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். அடகில் தான் 2 வருஷமாக மீட்டு வச்சுருந்தேன் பேங்க்கில். ஆனால் அவங்க பண்ணது சொன்னோன்னே எனக்கும் ஒரு இதுவாகி நான் டக்குன்னு நானுமே விற்றுட்டு கடன் இல்லாமல் இருந்துக்கலான்ட்டு அந்த வேலையை நான் பண்ணேன். ஆனால் கஷ்டப்பட்டு கட்டினோம். தங்கச்சி கொஞ்சம் நகைலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதை நாங்கள் பேங்க்கில் வச்சு மீட்டு கொடுத்துட்டோம். அவங்க நகையெல்லாம் கொஞ்சம் வெளியிலையும் வாங்கியிருந்தோம் வட்டிக்கு. வாங்கி அதை கட்டி முடித்து லோனை அடைச்சி வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. அது முடிச்சிட்டோம். நல்லபடியாக மேலே ரெண்ட்டுக்கும் விட்டாச்சு. இப்போ அன்றைக்கி சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க போகிறீங்க, சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது தான் சரி, பரவாயில்ல, எதையுமே வேஸ்ட் ஆகாத வீட்டில் போட்டிங்க, இன்றைக்கெலாம் கட்ட முடியாது. அன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டியிருப்பேன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 20 லட்ச ரூபா இருக்கும் தாராளமாக. இன்றைக்கி கட்ட முடியாது. அவ்வளோ பெரிய வீடு நீங்கள் கட்ட போனாக்கா கண்டிப்பாக. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க தெரிஞ்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து முடிவெடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.